ஓம் நமோ நாராயணாய. பிரம்மகல்ப காலம். நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மதேவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அவருடைய சக்தியெல்லாம் சேர்த்து ஒரு விக்கிரகத்தில் அடைச்சி தரார். ஏன் அது தராருன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பிரம்மதேவர் படைப்பு தொழிலை திறம்பட செய்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை தான் நம்ம நம்புகிறோம். பின்னால் ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, சுதபஸ் புரூஸ்னி அப்படிங்கிற ஒரு தம்பதி குழந்தை வரம் வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் இருக்காங்க. பிரம்மன் ரொம்ப மகிழ்ந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் நாராயணன்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த அந்த விக்கிரகத்தை, பூஜை செய்துட்டு வந்த விக்கிரகத்தை இந்த தம்பதிக்கிட்ட கொடுத்து, தூய மனசோடு இதை பூஜித்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேண்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தம்பதி, அதாவது சுதபஸ் புரூஸ்னிங்கிற தம்பதி என்ன பண்ணுறாங்கன்னா, சுத்தமான பக்தியோட நாராயணனுடைய சிலையை பூஜை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது மகாவிஷ்ணு அவருக்கு தரிசனம் தரார். அவர் சொல்கிறார், பக்தியில் சிறந்தவங்களுக்கு இன்னும் 3 பிறவி இருக்குது. இந்த விக்கிரகத்தை ஒவ்வொரு பிறவியிலும் பூஜித்து வாருங்கள். 3 பிறவியிலும் நானே உங்களுக்கு மகனாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அருள்றார். அதே மாதிரி இந்த சுதபஸ் புரூஸ்னி தம்பதிக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பிறவியில் நாராயணன் மகனாக பிறக்கிறாரு. என்ன பேரோடு இருக்கார் அப்படின்னா, புரூஸ்னி கர்பர் அப்படிங்கிற பேரோடு இருக்கார். அடுத்த ஜென்மத்தில் அந்த தம்பதியர் என்ன ஆகுறாங்கன்னா, காசிப முனிவராகவும் அவர் மனைவி அதிதியாகவும் பிறக்கிறாங்க. அந்த தம்பதியும் தொடர்ந்து அதே அந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணிட்டு வராங்க. இங்கே நிறைய கேள்விகள் வரும். எப்படி அந்த தம்பதிக்கு எப்படி திருப்பி அதே விஷ்ணு சிலை கிடைக்குது? இதெல்லாம் நம்ம ரொம்ப யூகிக்க வேண்டாம். ஏன்னா இதை பற்றி பேச 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 ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாராயணத்தை நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த குருவாயூர் எப்படி உருவாச்சின்னு சொல்லலான்னு வரும்போது, இதை பார்க்க எனக்கு பிரமிப்பாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்ல போகிறோன்னு தெரியாமல் இருந்துச்சு. நாராயணன்கிட்ட பாரத்தை போட்டு நான் மெதுவாக சொல்கிறேன் நான். ஸோ நாம் இப்படி எடுத்துக்கோ, மீதியை விட்டுருவோம். 2வது பிறப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி பூஜை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவருக்கு பிறந்தது தான் வாமனர். நாராயணன் வாமனராக அவதரிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மகாபலியின் அகம்பாவத்தை அடக்கி அருள் புரிந்தார். இது 2வது பிறப்பு. 3வது ஜென்மத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த தபதியார் என்னவா பிறக்கிறாங்கன்னா, வசுதேவர் தேவகியாக பிறப்பெடுக்கிறாங்க. நாராயணனுடைய சிலையை இந்த ஜென்மத்திலையும் அவங்க பூஜை பண்ணுறாங்க தொடர்ந்து. இந்த முறை என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு மகன் கண்ணனாக பிறக்கிறார் நாராயணன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கம்சவதம் செய்கிறார் கண்ணன். தலைமுறையாக பூஜை பண்ணிட்டு வராங்க சிலையை. அதுக்கப்புறம் பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கண்ணனே துவாரகையில் அந்த நாராயணன் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறார். துவாரகையில் கோயிலும் கட்டி பூஜை பண்ணிட்டு வராங்க. அப்புறம் கண்ணனுடைய அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சு அவர் வைகுண்டம் போன பின் பெரிய ஒரு பிரளயம் வருது. துவாரகை வெள்ளத்தில் மூழ்குது. இந்த கண்ணன் பூஜித்து வந்த அந்த நாராயணன் சிலை என்ன ஆகுதுன்னா, தண்ணியில் மேய்ந்துக்கிட்டு அப்படியே வருது. அதை பார்த்த தேவர்களின் குரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பிரகஸ்பதி. அவருடைய சீடர் நமக்கு தெரியும், வாயு. அந்த சிலையை மீட்கிறாங்க. வாயு என்ன பண்ணுறாருன்னா, அந்த விக்கிரகத்தை தன்னுடைய தலைமையில் சுமந்து வர குரு பகவான் அதை பிரதிஷ்டை செய்வதற்கான இடத்தை தேடி அலையிறாங்க. அதே சமயம் என்ன ஆகுதுன்னா, பரசுராமர் அவரால் உருவாக்கப்பட்ட சேத்திரத்தில் அங்கே ஒரு விதமான வாத நோய் ஒரு நோய் பரவுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நாரதர் நம்ம பரசுராமர்கிட்ட சொல்கிறார், நீ நாராயணன் சிலையை எடுத்துகிட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணால் சரியாகும்னு சொல்லி அறிவுரை சொல்கிறார். அதை கேட்டுட்டு பரசுராமரும் தேடி வர, இவங்க 2 பேர் தலைமையில் வச்சு நாராயணனுடைய விக்கிரகத்தை சுமந்துட்டு வர, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சிலையை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு ஏராளமாக தாமரை பூத்திருந்த ஒரு தாமரை குளத்தை பார்க்குறாங்க. அதுக்கு பேர் ருத்ர தீர்த்தம். அது பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பரமசிவனும் பார்வதியும் குடியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாராயணன் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு இதுதான் நல்ல இடம், நீங்கள் இங்கேயே பண்ணுங்கள், நாங்கள்
மறுகரையில் இருக்க மம்மியூர் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் போயிடணும்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, தேவசிற்பியான விஸ்வகர்மாவே பரசுராம சேத்திரத்தில் வந்து கட்டி கொடுக்குறார். இந்த கோயில் இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணுறார். குரு வாயு இவங்க 2 பேர் முயற்சியாலும் பிரதிஷ்டை பெற்றதால் இந்த தலம் குருவாயூர் என்று வழங்கப்படும் என்று சிவபெருமான் சொல்லிடுறார். அந்த விக்கிரகத்தில் குடிக்கொண்ட நாராயணன் அன்றிலிருந்து குருவாயூரப்பன் என்னும் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்டு பிரம்மன், கண்ணன் முதலியோரால் பூஜை செய்யப்பட்ட அந்த விக்கிரகம் சிவபெருமானால் தூய்மை பெற்ற தலத்தில் தேவகுருவும் வாயு பகவானும் இணைந்து பிரதிஷ்டை செய்ததால் கூடுதல் சிறப்பு கொண்டது. மகத்துவம் மிக்க இந்த விக்கிரகம்தான் இன்றும் நாம் குருவாயில் தரிசனம் செய்யும் குருவாயூரப்பன். ஓம் நமோ நாராயணாய.